குட்டி கதைகள். மலையூர் என்பது ஓர் அழகிய சிற்றூர். அங்குதான் வாணி வாழ்ந்து வந்தாள். வாணி மிகவும் நேர்மையானவள். மற்றவர்களிடமிருந்தும் அதையே எதிர்பார்ப்பாள். நான் நேர்மையானவள், எல்லோருமே என்னிடம் நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள். யாராவது அநியாயமாக பேசினாலோ அநியாயமாக நடந்தாலோ அந்த இடத்திலேயே முகத்தில் அடித்தாற்போல் திட்டிவிடுவாள். இவ்வாறு பேசுவது வாணியின் மகள் மல்லிக்கு சற்று சங்கடமாகவே இருக்கும். ஒரு தடவை வாணி பக்கத்து வீட்டு பரிமளாவோடு பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது பரிமளா, உனக்கு விஷயம் தெரியுமா வாணி? அடுத்த வீட்டு பார்வதி அக்காவுக்கு ஊர் முழுக்க கடனாம். யாரை கண்டாலும் உடனே காசு கேட்பாராம். அவரை கண்டால் நீ அவருடன் பேசாமல் விலகிச் சென்றுவிடு என்று கூறினாள். அதை கேட்டதும் வாணிக்கு கோபம் தலைக்கேறியது. உடனே வாணி, பரிமளா, அடுத்த வீட்டு கதை உனக்கெதற்கு? அவர்களின் வீட்டில் என்ன பிரச்சனை என்பது உனக்கு தெரியுமா? எப்போதாவது அவருக்கு நீ பணம் கொடுத்திருக்கிறாயா? இல்லைத்தானே? பின்னர் எதற்கு அடுத்தவரை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கோபமாக திட்டிவிட்டாள். பரிமளாவும் கோபத்தோடு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். இன்னொரு நாள் வாணி தனது மகளை அழைத்துக் கொண்டு பூங்காவிற்குச் சென்றாள். பூங்காவிற்கு அவளது தோழி வேணியும் வந்திருந்தாள். வாணியை கண்டதும் வேணிக்கு மிக்க மகிழ்ச்சி. வேணியும் வாணியின் மகளிடம், என்ன மல்லே, உன்னோடு படிக்கும் மாலினிக்கு பரீட்சையில் எல்லா பாடங்களுக்குமே புள்ளிகள் குறைவாமே? எனது மகள்தான் சொன்னாள் என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்ட வாணிக்கு உடனே கோபம் வந்துவிட்டது. அவளும், அதனால் உனக்கென்ன? எதற்காக குழந்தைகளோடு போட்டி போடுகின்றாய்? வாழ்க்கையில் படிப்பும் முக்கியம்தான். அதற்காக படிப்புத்தான் வாழ்க்கை என்றில்லை என்று கோபமாக கத்தினாள். வாணியின் கோபத்தை கண்ட வேணியும் கோபமாக அங்கிருந்து சென்று விட்டாள். ஒரு நாள் அடுத்த வீட்டு கீதாவுடன் வாணி சந்தைக்கு சென்று கொண்டிருந்தாள். செல்லும் வழியில் கீதா ஒரு பெண்ணை கண்டதும், வாணி, அதோ வருகிறளே, அவளுக்கு 24 மணி நேரமும் சாப்பிடுவதுதான் தொழில். பார், இப்போது நடக்க முடியாமல் நடந்து வருகிறாள் என்று கூறினாள். பின்னர் அப்பெண்ணிடம், என்னக்கா, நடக்கவே கஷ்டப்படுகிறீர்கள் போல இருக்கிறது என்று கிண்டலாக கேட்டாள். அப்போது அந்த பெண்ணும் கீதாவிடம், கீதா, எனக்கு ரொம்ப நாளாகவே உடல்நிலை சரியில்லை. இப்பொழுதும் மருத்துவரைத்தான் பார்த்துவிட்டு வருகிறேன். அவரும் எனது இதயத்தில் சிறிது பிரச்சனை இருப்பதாக கூறுகின்றார். அவர் கொடுக்கும் மாத்திரைகளுக்கு எனது உடல் பருமன் அதிகரிக்கின்றது. அதனால் என்னால் நடக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கூறிவிட்டு சென்றாள். உடனே வாணி, பார்த்தாயா கீதா, அவரவர் துன்பம் அவரவருக்குத்தான் தெரியும். உன் வாய்க்கு வந்ததையெல்லாம் நீ பேசிவிட்டாய். அடுத்தவர்களின் கஷ்டம் புரியாமல் யாரையும் குறை பேசாதே என்று கோபமாக கத்தினாள். இதை கண்ட மல்லியும், எதற்காக அம்மா எல்லோர் மீதும் கோபப்படுகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு வாணியும், இல்லை மல்லி, முதலில் நாம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதே தவறு. அடுத்தவர் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பதை தெரியாமலேயே அடுத்தவர்களை பற்றி குறை பேசுகின்றோம். அவரவர் வீட்டிலேயே 1000 குறைகள் இருக்கும். அவற்றையெல்லாம் விட்டு அடுத்தவர்களில் குறையை தேடி அலையக்கூடாது மல்லி. எனக்கும் மற்றவர்களின் மனம் வருந்தும்படி நான் பேசுவது கவலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னைப்போல் ஒருத்தராவது இவ்வாறு பேசினால்தான் இந்த உலகம் கொஞ்சமாவது திருந்தும் என்று கூறினாள். தாயாரின் கோபத்திலும் ஒரு நேர்மை இருந்ததால் மல்லி அமைதியாக தன் தாயாருடன் வீட்டை நோக்கி விரைந்தாள்.